நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். கே பினா இந்த வேர்டை பயன்படுத்தி ஹிந்தியில் சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். தும்ஹாரே பினா எகு காம் பூரா நஹி கர்த்தி தி. தும்ஹாரே பினா நீ இல்லாமல், எகு காம் இந்த வேலை, பூரா நஹி கர்த்தி தி முழுமையடைந்திருக்காது. வித்தவுட் யூ திஸ் ஒர்க் வாஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. வித்தவுட் யூ திஸ் ஒர்க் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது இந்த சென்டென்ஸை பேசலாம். தும்ஹாரே பினா நீ இல்லாமல், எகு காம் இந்த வேலை, பூரா நஹி கர்த்தி தி முழுமையடைந்திருக்காது. தும்ஹாரே பினா எகு பார்ட்டி அதூரி ஹை. நீ இல்லாமல் இந்த பார்ட்டி சிறப்பாக இல்லை, ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது தும்ஹாரே பினா எகு பார்ட்டி இந்த பார்ட்டி அதூரி ஹை ஃபுல்ஃபில்லாக இல்லை. வித்தவுட் யூ த பார்ட்டி இஸ் இன்கம்ப்ளீட்டோ. मेरे शिक्षकों के बिना मैं सफल नहीं होता. मेरे शिक्षकों के बिना என்னுடைய ஆசிரியர் இல்லாமல் என்னுடைய வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லும்போது मेरे शिक्षकों के बिना मैं सफल नहीं होता. मेरे शिक्षकों के बिना मैं सफल नहीं होता. Without my teacher I would not have been successful. Without my teacher I would not have been successful. मेरे दोस्तों के बिना मैं जन्मदिन नहीं मानते हैं. मेरे दोस्तों के बिना मैं जन्मदिन नहीं मानते हैं. मेरे दोस्तों के बिना என்னுடைய நண்பர்கள் இல்லாமல் மேம் நான் ஜென்மதின் பிறந்த நாளை நஹி மான்தே ஹே கொண்டாட மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் இல்லாமல் என்னுடைய பிறந்த நாளை நான் செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது मेरे दोस्तों के बिना मैं जन्मदिन नहीं मानते हैं. Without my friends I don't celebrate my birthday. तुम्हारे बिना मुझे कुछ अच्छा नहीं लगता. तुम्हारे बिना मुझे कुछ अच्छा नहीं लगता. நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது तुम्हारे बिना मुझे कुछ अच्छा नहीं लगता. Without you I don't feel good about anything. Without you I don't feel good about anything. நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே பெஸ்ட்டாக இல்லை, எதுவுமே குட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது तुम्हारे बिना मुझे कुछ अच्छा नहीं लगता. तुम्हारे बिना நீ இல்லாமல், मुझे எனக்கு, कुछ எதுவுமே, अच्छा नहीं लगता சிறப்பாக இல்லை, குட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.